ஹாய் ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸோட ஜாகிரஃபி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாகிரஃபி கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு மூணுலேருந்து லைட்டு எர்த்துக்கு வரத்துக்கு எவ்வளோ அந்த லைட் வந்துட்டு எமிட் பண்ணுதில்ல, அது வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3 செகண்ட்ஸ் தான் ஆகுது. லைட் எமிட் பண்ணுறது 1.3 செகண்ட்ஸ்லேயே இங்கே இருக்க மூணுலேருந்து வர லைட்டு எர்த்துக்கு 1.3 செகண்ட்ஸில் வந்துடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னன்னா காஸ்மோலஜி. அது காஸ்மெட்ஸ்லாம் அதிகம் இருக்கும், அதனால காஸ்மோலஜி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? லஜினா ஸ்டடி, காஸ்மோ அப்படின்னா ஸ்பேஸ். ஓகேவா? யூனிவர்ஸ் அதான். மில்லியன் ஆஃப் கேலக்ஸி அப்படிங்கிறது மில்லியன் ஆஃப் ஸ்டார்ஸ் எல்லாம், சின்ன சின்ன ஸ்டார்ஸ் எல்லா ஸ்டார்ஸும் சேர்ந்து, அதுக்கப்புறம் டஸ்ட்டு, லைட் கேஸஸ் எல்லாமே சேர்ந்து தான் கேலக்ஸியம் ஆகிறது. இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பவுண்ட் தியர் ஓன் கிராவிட்டி. அதோட கிராவிட்டி இப்போது இந்த இடத்துக்கு விழாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கிட்டேயே அந்த கிராவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மில்கி வே கேலக்ஸி, ஆகாஷ் கங்கா தான் நம்மளோட கேலக்ஸி. நம்மளோட இங்கே மில்கி வே கேலக்ஸியில் தான் நம்ம இருக்கோம். நிறையா கேலக்ஸி இருக்குது, அதில் நம்ம மில்கி வே ஆர் ஆகாஷ் கங்கான்னு சொல்கிறோம், அந்த கேலக்ஸியில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் கேலக்ஸி எது இருக்குது, நம்மளுக்கு கிட்ட இன்னொரு கேலக்ஸி இருக்குது. இங்கே நம்ம இந்த கேலக்ஸியில் இருக்கோம், மில்கி வேல இருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு கேலக்ஸி இருக்குது, பக்கத்துலேயே இன்னொரு கேலக்ஸி இருக்குது. என்ன அப்படின்னா இதில் தான் சன்னு, சோலார் சிஸ்டம் அதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே எர்த் இருக்குது, எர்த்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஓகேவா? இதில் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு கேலக்ஸி இருக்குது. இது வந்து மில்கி வே கேலக்ஸி, ஆகாஷ் கங்கா. அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆண்ட்ரோமீடா. இதில் தான் ஆண்ட்ரோமீடா இருக்குது. காஸ்மெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் கேஸாக இருக்கும். ஃப்ரோசன்ஸ்னால் ரொம்ப டைட்டாக இருக்கும். இது வந்து சோலார் சிஸ்டம்ஸில் வந்துட்டு இந்த மார்ஸ் இங்கே இருக்கும், இந்த பக்கம் ஜூபிட்டர் வரும். இந்த இடத்துக்கு அந்த ஃப்ரோசன் கேஸ்லாம் இருக்கும். ஃப்ரோசன் கேஸ் இருந்துச்சுன்னா ராக் மாதிரி நான் கட்டியாக இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் 88 கான்ஸ்டலேஷன்ஸ்னால் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். 88 கான்ஸ்டலேஷன் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, எர்த்தும் சன்னும் இங்கே இருக்கா, எர்த் இங்கே இருக்க சன், இதை வந்துட்டு எதால் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் சொல்லுவோம். இங்கே இருக்க லைட் வந்துட்டு இங்கே வரதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 8 minutes 66 seconds ஆகுது. 66 seconds. அதே மூணுலேருந்து இங்கே வரதுக்கு 1.3 செகண்ட்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இல்லை 1.3 செகண்ட், இது 8.16.6 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெர்க்குரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ்லாம் ஒவ்வொன்று பார்க்கலாம். மெர்க்குரியை வந்துட்டு ஸ்மாலஸ்ட் பிளானட்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே குட்டியான பிளானட். ஃபஸ்ட்டு பிளானட் எதுனா மெர்க்குரி. இங்கே சன் இருக்குன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே மெர்க்குரி தான் இருக்கும். இதுதான் வந்து குட்டியான பிளானட்டு. நெக்ஸ்ட் நியரஸ்ட் டு த சனுக்கு பக்கத்துலேயே இருக்கு. இது வந்து குட்டியாக இருக்கனால ரொட்டேஷன் தன்னைத்தானே சுற்றிக்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ரொட்டேஷன். இதில் வந்துட்டு அயன் ஓர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், வீனஸ். இந்த வீனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே நெருப்பு எறிகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? நெருப்பப்பா ஹீட்டாக இருக்குது. ஓகேவா? ஹீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரைட்டாக இருக்குது. ஹீட் இருக்குது அப்படின்னா லைட் வந்து எமிட் பண்ணும். பிரைட்டஸ்ட் இதுதான். பிரைட்டாக இருக்கனால ஈவினிங்கும் தெரியும், நைட்டும் தெரியும். ஈவினிங்கும் தெரியும், மார்னிங்கும் தெரியும். ஈவினிங் மார்னிங். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ரெண்டாவதாக இருக்குது. அடுத்தது மூணாவதாக எர்த். அப்போ எர்த்துக்கு பக்கத்தால் இருக்கிறது இது அப்படின்னா வீனஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வீனஸ். இது வந்து எர்த்தோட சைஸ் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்தோட சைஸும் இதோட இதுவும் சேமாக இருக்குது. இதில் இருக்கிற லைட்டாக அதோட மாஸும் சைஸும் சேமாக இருக்குது, அதனால தான் எர்த்து ட்வின்னு அப்படின்னு சொல்லி இதுவும் சொல்கிறாங்க. நியரஸ்ட் டு த எர்த்து. இதை வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ஹீட்டாக எரிஞ்சிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதில் கார்பன் டை ஆக்சைடும் H2SO4 சல்ஃபர் டை ஆக்சைடும் இருக்குது. இதை வந்து இப்போ எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால எரியும் போது சுற்றுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், தன்னைத்தானே சுற்றிக்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ இது ஸ்லோயஸ்ட் பிளானட் வந்துட்டு இருக்குது. ஸ்லோயஸ்ட் ரொட்டேஷன் வீனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எர்த்து நமக்கு தெரிஞ்சது தான் ப்ளூ பிளானட்னு சொல்கிறாங்க. ரொம்ப டென்சியஸ்ட் பிளானட்னு கேட்டாலும் எர்த்து தான். நெக்ஸ்ட் மார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ரெட் பிளானட்னு சொல்கிறாங்க. இந்த ரெட்டில் தான் வந்துட்டு மார்ஸ்னாலே சின்னதாக இருக்கா, மார்ஸும் குட்டியாக தான் இருக்குது. பேரே பாருங்கள், மார்ஸ். ஓகேவா? ரெட் பிளானட். ஸ்மாலஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்டாங்கன்னா மெர்க்குரி. அதுவே ரெட் பிளானட்னா இது. ஸ்மாலஸ்ட் சேட்டிலைட் எது இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா
ஸ்மாலஸ்ட் சேட்டிலைட் எர்த் இருக்கா, சேட்டிலைட் டெய்மோஸ் அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் சேட்டிலைட். இது எங்கே இருக்குது அப்படின்னா மார்ஸ் பக்கத்தில் இருக்குது ஸ்மாலஸ்ட் சேட்டிலைட். பிக்கஸ்ட் சேட்டிலைட் வந்து பிளானட்டும் இது கேட்டிங்கன்னா ஜூபிட்டர். அது பிக்கஸ்ட் சேட்டிலைட்டும் எங்கே இருக்குது அப்படின்னா கேனிமைடில் தான் இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் பிக்காக இருக்கறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது. ஓகேவா, ஃபாஸ்ட்டாக ரொட்டேஷனாக முடிச்சிடுது இந்த பிளானெட்டை. நெக்ஸ்ட்டு சேட்டான் அப்படின்னா மேக்ஸிமம் சேட்டிலைட் வந்துட்டு சேட்டானில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் இருந்துச்சு, இப்போ வந்து சேட்டான் தான் அதிக சேட்டிலைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யுரேனஸ்னால் க்ரீன் பிளானட். யுரேனஸ் அப்படின்னா க்ரீன் பிளானட், க்ரீன் கலர். ஓகேவா. நெப்டியூன் தான் கடைசியாக இருக்கனால சன்னோட ஹீட் இதில் வராது, கோல்டாக இருக்குது. ஃபாதர் ஸ்லோயஸ்ட் ரெவல்யூஷன் இன் தி பிளானட். நெக்ஸ்ட்டு பிரைட்டஸ்ட் ஸ்டார் அவுட்சைட் த சோலார் சிஸ்டம். சன்னு, மெர்க்குரி, வீனஸ், சன்னு, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டான், யுரேனஸ், நெப்டியூன். இது மாதிரி 8 கோள்கள் இருக்கா. இந்த 8 கோள்களையும் இதை தாண்டி வேற ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரியஸ். இதை வந்துட்டு டார்க் ஸ்டார்னு சொல்றாங்க. இப்போ வந்து இந்த சிரியஸ்னா சிரிச்சோம்னா நம்ம வந்து சிரிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்படி இருப்போம், பிரைட்டா இருப்போம். அதுதான் சோலார் சிஸ்டத்துக்கு அவுட் சைடில் பிரைட்டா இது இருக்கு அப்படின்னா சிரிக்கிறது சீரியஸ். அதுவே பக்கத்தில் இது இருக்கு அப்படின்னா க்ளோசஸ்ட் டு ஸ்டார் ஆஃப் த சோலார் சிஸ்டம் ப்ராக்சிமா செஞ்சுரி. அதுவே டைட்டன் அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒன்லி சேட்டிலைட். எர்த் மாதிரியே இருக்காது. எர்த்தோட ட்வின் பிளானட் எதுன்னு கேட்டாங்கன்னா வீனஸ். அதுவே எர்த் மாதிரியே இருக்க அட்மாஸ்பியர் சேட்டிலைட் எதுனா டைட்டன் சேட்டிலைட். இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மார்ஸ், ஜூபிட்டர் கிடையாது தான் இந்த ஆஸ்ட்ராய்ட் பிளானட்டேரியஸ்லாம் இருக்குது. இதில் வந்துட்டு காமெட்ஸ் இதெல்லாம் நிறையா கல்லெல்லாம் இருக்கும், ராக்கிலாம் இருக்கும், டஸ்ட்லாம். இதை வந்துட்டு மைனர் பிளானட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இன்னர் பிளானட், டெரெஸ்ட்ரியல் பிளானட், ராக்கி பிளானட்னு சொல்கிறாங்க. அதுவே ஜூபிட்டர், சேட்டான், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இல்லை. ப்ளூட்டோ வந்து இல்லைன்னு எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா 2003 வந்து சொல்லியிருப்பாங்க. யாருன்னா AIUA இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த சைடில் இருக்கிறலாம் வந்துட்டு ஜோவியன் பிளானட், அவுட்டர் பிளானட், கேசியஸ் பிளானட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிராஃப்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து நம்ம ப்ளூட்டோலாம் பார்த்தோம்ல, அது டிராஃப்ட் பிளானட்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அவங்க தான் சொல்கிறாங்க. இது மாதிரி சீரஸ், எரிஸ், மேக்மைட், ஹார்மியா அதெல்லாம் வந்துட்டு டிராஃப்ட் பிளானட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட் எர்த்தோட லைட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ இதுதான் வந்துட்டு லைட் இயர். இந்த எர்த்தை வந்துட்டு ஜியாய்ட் ஷேப்னு சொல்கிறாங்க. ஆப்லேட் இது எர்த்தோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கேட்டாங்க. எர்த்தோட டயாமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12,742. இதுவே ரேடியஸ்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் கிடைக்கும். எபிஹீலியன், பெரிஹீலியன் பார்க்கலாம். எபிஹீலியன் அப்படின்னா சன்ல இருந்து எர்த் வந்து தூரமா இருக்கும்போது எபிஹீலியன் சொல்லுவோம். அதாவது தூரமா இருந்தா எப்படி அப்படின்னு கத்துவோம், அதனால எபிஹீலியன். பக்கத்துல இருந்தா பெரிஹீலியன். ஓகே, கிட்ட இருக்கிறது. இது வந்து எர்த்து வந்து 3 லேயரா இருக்கு. கிரஸ்ட், மேண்டில், கோர். இந்த கிரஸ்ட்ல வந்துட்டு என்னன்னா செயில், சிலிக்கான், அலுமினியம் இருக்கு. மேண்டில்ல வந்துட்டு சிலிக்கான், மெக்னீசியம் இருக்கு. அதுவே கோர்ல என்ன இருக்குன்னா நிக்கலும் அயனும் இருக்கு. சொல்றவர் யாருன்னா எட்வர்ட் சசஸ் அப்படிங்கிறவர். இந்த மெட்ராஸ் வந்துட்டு என்னன்னா மெட்டிரோஸ் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார். அங்கிருந்து ராக்ஸ் எல்லாம் வர வழியில அந்த அட்மாஸ்பியருக்கு கீழே விழும்போது அங்கே ஹீட் ஆகி வரும்போது நெருப்பு எரிஞ்சிட்டே வரும், அதான் மெட்டிராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஆச்சு அப்படின்னா மெட்டரோஸ்லாம் வந்துட்டு லேண்ட் ஆச்சு அப்படின்னா மெட்டீரியோரைட்ஸ்னு சொல்லிடுவாங்க. இதில் வந்துட்டு அயன் 90%, நிக்கல் 10% இருக்கும். நெக்ஸ்ட் எர்த்து தான் வந்துட்டு சன்னு தான் வந்துட்டு எர்த்துக்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ஸ்டார்னு சொல்றாங்க. இப்போ இந்த சோலார் எலிப்ஸ் அப்படின்னா மூன் வந்துட்டு சென்டர்ல இருக்கும். லூனார் எலிப்ஸ் அப்படின்னா எர்த்து சென்டர்ல இருக்கும், மூணும் எக்லிப்ஸ். எர்த் வந்து சென்டர்ல இருக்கும், மூணும் சன்னும் வந்துட்டு அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவால தான் எர்த் இருக்கும். அதுவே சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா மூன் வந்து சென்டர்ல இருக்கும், சன்னுக்கும் எர்த்துக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோனா 11.2 km/s. டெம்பரேச்சர் எவ்வளோனா 14
டிகிரி செல்சியஸ். ஷார்ட்டஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர். லாங்கஸ்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூன். இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இது வந்து எப்படி இருக்குன்னா ஜிஎம்டி, அதாவது கிரீன்விச் மீன் டைம் விட 5 hours 5.30 minutes வந்துட்டு எஹெடாக இருக்கும். 8 latitude வந்து பார்த்தீங்கன்னா 8 degree 4 minute நார்த்து, 37 degree 6 நார்த்து. இது வந்துட்டு இந்த ஐஎஸ்டி வந்துட்டு இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி, எம்பி, ஓடி, சாட், ஏபி. இதில் பாருங்க யூபி, எம்பி, ஓடி, சாட், ஏபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இதில் வந்துட்டு என்னன்னா ஹீலியோசென்ட்ரிக், ஜியோசென்ட்ரிக் தியரின்னு 2 தியரி இருக்கும். இந்த ஹீலியோசென்ட்ரிக் அப்படின்னா சூரியன் தான் வந்து சென்டராக இருக்கும், மற்ற கோள்கள்லாம் சுற்றிட்டு வருது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ். அவர் தான் சொல்லியிருப்பாரு. அதுவே எர்த்து தான் சென்டர்ல இருக்கு, சன்னு, மெர்குரி, வீனஸ் எல்லாம் பூமியை சுற்றி வருது அப்படிங்கிறது சொன்னவர் யாருன்னா கலாமி.